அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அட்டமா சித்துகள் என்கிற அந்த தலைப்பில் ஈசத்துவம் என்கிற சித்து பற்றி சிந்திக்கிறோம். 4 பாடல்கள். அதில் ஒரு பாடல் 687வது பாடல். பரம்பொருள் காட்சி, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துதலுக்கு பேர் ஈசத்துவம்னு பேர். உலகத்தில் இருக்கிற 5 பூதங்கள் இருக்க எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துதல். அதில் அப்படி வசப்படுத்துகிற ஆற்றல் பெற்றவர்களுக்கு பரம்பொருள் காட்சி அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். அதைத்தான் அந்த பாடல் சொல்கிறது. தன்மையதாக தழைத்த கலையினுள் பன்மையதாக பரந்த 5 பூதத்தை வன்மையதாக மறித்திடில் ஓராண்டில் மென்மையது ஆகிய மெய்ப்பொருள் காணுமே. இந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணமே மெய்ப்பொருளை பற்றி பேசுகிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பொருள் என்றாலும் மெய்ப்பொருள் என்றாலும் செம்பொருள் என்றாலும் அது என்றாலும் வஸ்து என்றாலும் ராஜாங்கம் என்றாலும் ராஜநிலை என்றாலும் எல்லாம் அந்த ஒரு பொருளை குறிப்பதற்காக ஞானிகள் பல்வேறு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த பாடலில் மெய்ப்பொருள் காணுமே என்று முடிக்கிறார். அப்போ மெய்ப்பொருள் எப்போ நீங்கள் பார்க்க முடியும்? அப்போ அந்த ஈசத்துவ சித்தி பெற்றிருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருளை நீங்கள் பார்க்கலாம். வளர்கின்ற சந்திரக்கலையின் அனுபவத்தை பெறுவதோடு கலா தத்துவம் ஆகிய 5 கலைகளின் தொடர்பினை பெற்று அவற்றின் உதவியால் உடம்பையும் உலகையும் ஆக்கி உருவாக்கி இருக்கிற அந்த இறைவனுடைய தயவால் 5 பூதங்களை வெவ்வேறாக காணாமல் சிவனாகவே காணுகிற அந்த பயிற்சி கண்டால் மேலான பரம்பொருளின் காட்சியை நீங்கள் தலையுச்சியில் பெறலாம். இப்போ பரம்பொருள் காட்சி எங்கே கிடைக்கும் என்றால், எந்த இடத்துல அந்த பரம்பொருள் காட்சி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் சகசிர தலத்தில் கிடைக்கின்ற உச்சந்தலையில் அதை பெறலாம் என்கிறார்கள். 2 வகையான கருத்து இருக்குது மெய்ஞான நூல்களில். பரம்பொருள் காட்சி எந்த இடத்துல பயிற்சி செய்து கிடைக்கும் என்றால், பெரும்பாலானுடைய கருத்து புருவ மையம் என்கிற ஆக்ஞா சக்கரம். சிலருடைய கருத்து உச்சந்தலையாக இருக்கிற சகஸ்திர தலம். 2 வகையான கருத்து இருக்கிறது. இந்த நிலையில் சந்திரக்கலையை பற்றி பேசுகிறார். இந்த பாடல் என்ன சொல்லிடுனா, கலைகளில் ரொம்ப முக்கியமான சூரியகலை சந்திரக்கலை. சூரியகலை என்பது வலது பக்கம் இருக்கிறது, சந்திரக்கலை இடது பக்கம் இருப்பது. சந்திரக்கலை தான் அறிவோடு ஞானத்தோடு தொடர்புடையது, சக்தியோடு தொடர்புடையது. இடது பாகம் சக்தி, தூக்கிய திருவடி சக்தி, அதான் ஞானமாகிய பாதம், திருவருள் வீழ்ச்சி. அந்த சந்திரக்கலையில் இருந்தால் நீங்கள் இந்த ஞானத்தை பெற்று உயிரி பெறலாம், உயர்வு பெறலாம் என்பதை இந்த பாடலில் தெளிவாக சொல்கிறது. இந்த பாட்டில் என்ன சிறப்பு? மெய்ப்பொருள் காணுமேங்கிறார். மெய்ப்பொருளை இங்கே கண்ணால் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுளை காணலாம் என்று சொல்கிறார். இப்போ திருமூலர் காலம் பெரும்பாலும் அறிஞர்கள் சொல்வது கிபி 5ஆம் நூற்றாண்டு. சில அறிஞர்கள் சொல்வது அது 3000 ஆண்டுகள் பழமையான. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நாம் கால ஆராய்ச்சிக்குள்ளே நான் செல்லவில்லை. ஆனால் இந்த மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை காணலாம் என்று தெளிவாக சொன்னவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். 36வது அதிகாரம் மெய் உணர்தல். அதில் தான் அவர் சொல்கிறார், இந்த மெய்ப்பொருள் காணுமேன்னு திருமூலர் இந்த பாட்டு இருக்க 687. இந்த கருத்தை அவர் ரொம்ப தெளிவாக திருவள்ளுவர் சொல்கிறார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாராநெறி. இந்த பிறப்பிலேயே கற்க வேண்டிய மெய்ஞான நூல்களை கற்று ஈண்டு இந்த பிறப்பிலே ஒரு மெய்ஞான குருவை அடைந்து அவர் தெய்வனால் கண்டால் மெய்ப்பொருளை கண்ணார கண்டுவிட்டால் மற்ற ஈண்டு வாராநெறி, இனிமேல் நீங்கள் பிறந்து வரமாட்டீர்கள். திருமூலர் என்ன சொல்கிறாரோ அதே கருத்து அவருக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டார். மெய் உணர்தல் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிட்டார். அந்த அதிகாரத்தில் 10 குறளையுமே இந்த பொருள் மெய்ப்பொருளை பற்றி தான் தெளிவாக பேசுகிறார். ஆனால் என்ன ஒரு வியப்பு என்றால், பெரும்பாலும் திருக்குறளுக்கு உரை எழுதிய பெருமக்கள் பல பேர், ஒரு 600-700 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. இந்த மெய் உணர்தல் அதிகாரத்தில் இருக்கிற மெய்ப்பொருளை பற்றி தொடமாட்டேன்றாங்க. மெய்ப்பொருள், பொருள்னா இறைவன். அது வெளியிலேயே அந்த அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடும் நிறைந்திருக்கிறார் அந்த பொருள் இறைவன். அதே பொருள் மெய்யாகி இந்த உடம்புக்குள்ளும் தேகத்துக்குள்ளேயும் அந்த மெய்ப்பொருள் இருக்குது. 2 இடத்துலையும் அந்த மெய்ப்பொருள் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதை இன்னொரு குறளில் தெளிவாக சொல்கிறார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த அறியாமை, பேதமைன்னா அறியாமை, அறியாமையினால தான் இந்த பிறவியே வருது. இந்த அறியாமையினால் வந்த இந்த பிறவி ஒழிய வேண்டுமானால் செம்பொருளாக இருக்கிற இறைவனை இந்த பிறப்பிலேயே நீங்கள் தெளிவடைய வேண்டும்ங்கிறார். இவ்வளோ தெளிவாக திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் எல்லாரும் ஒரு முடிவோடு இருக்காங்க. திருக்குறள் வேறு ஏதோ சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு
அதுக்கு வேறு மாதிரிலாம் உரை எழுதுகிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் மெய்யுணர்வு அதிகாரத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். எடுத்த உடனே முதல் குறளே சொல்கிறார் மெய்யுணர்வில், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பரப்பு. பொருளாக இருக்கிற அந்த இறைவனை நீங்கள் உங்களுக்குள்ளே காணாமல் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா மருளாகிய துன்பமான பிறவி உண்டாகும். பிறவியை பற்றி சொல்கிறார், 7 பிறவியை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் ஒழியணும்னா பொருளாக இருக்கிற இறைவனை பார்க்க வேண்டும் சொல்கிறார். அதுக்கு மெய்ப்பொருள் என்று சொல்கிறார், செம்பொருள் என்று சொல்கிறார், பொருள் சொல்கிறார். இவ்வளவும் பேசுகிறார். திருமூலர் 5ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொண்டால் இவர் இந்த பாட்டு சொல்கிற மெய்ப்பொருளை காணுமே என்கிற அந்த செய்தி அவருக்கு முன்பே 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ இந்த மெய்ஞான மரபில் பொருளாக இருக்கிற மெய்ப்பொருளை காண வேண்டும், காண்பது தான் பிறப்பின் நோக்கம் என்பதை திரும்ப திரும்ப அறிஞர்கள் வலியுறுத்துகிறாங்க. அந்த மெய்ப்பொருள் தான் உங்களுக்குள்ள திருவடியாக இருக்குது, அதுதான் திருவடியை பார்க்கணும், அதான் பிறப்பின் நோக்கம், கற்றதின் நோக்கம்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அது 2வது குறளிலே சொல்கிறார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவ நற்றால் தொழார் எனின். இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப நுட்பமாக சொல்கிறார், ஓர்ந்து உள்ளது உணரின். ரொம்ப உள்ளம் உள்ளது, உங்கள் உள்ளத்துக்குள்ளாரே உள்ள அது, அதுனால இறைவன் தான். அதுனாலும் பொருள்னாலும் வஸ்துனாலும் மெய்ப்பொருள்னாலும் இறைவன் தான். ஓர்ந்து உள்ளது உள்ளத்து உள்ள அது உணரின் ஒருதலையாம் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாக இருக்கிற மெய்ப்பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் பிறவி வேண்டாம். இந்த கருத்து நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் திருக்குறள் சொல்லிக்கிட்டே வரேன், திருமந்திரம் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாம் அதை வெளிப்படுத்தாதனால என்ன நினைக்கிறாங்க, வேறு ஏதோ பொருள் சொல்கிறாங்க. மெய்ப்பொருள்லாம் உண்மை பொருளை காணுது. எதான் உண்மை பொருள்? அதான் மெய்ன்னா அதான் தெளிவாக இருக்குது. மெய்யாகிய உடம்பு, உடம்புக்குள்ளே பொருளாக இருக்கிற இறைவனை காண்டல், மெய்ப்பொருள் காண்டல், செம்பொருள் காண்டல், பொருள் அதை உணருங்க. உள்ளது உள்ள அது உணரின் ஒருதலையாக வேண்டா பிறவே பிறந்து வரமாட்டீங்க, வழியடைக்கும் கல், எல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ திருவள்ளுவர் சொல்கிறது தான் திருமூலர்னு சொல்கிறார். இது நான் ஒப்புமை காட்டுவது நோக்கமே செய்தி ஒன்று, அறிஞர்கள் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க மொழிநடையில் சொல்லியிருக்கிறார்கள் என்பது தான். இது ரொம்ப வியப்பு. இதை நான் பார்க்குற பொழுது அந்த மெய் உணர்வில் கடைசி குறள் 10வது குறள், அந்த குறளை எடுத்து அப்படியே ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிட்டார். அந்த குறள் என்ன சொல்லுது? மெய் உணர்வில் காமம் வெகுளி மயக்கம் இவை 3இன் நாமம் கெட கெடும் நோய். 360வது குறள் அது. மெய் உணர்வில் 10வது குறள். அதாவது திருக்குறளை சில பேர் எடுத்து பயன்படுத்துவாங்க, ஆனால் அதை சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சான்றுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மணிமேகலையில் ஒரு குறளை அப்படியே எடுத்து போட்டார். ஆனால் போட்டுட்டு என்ன சொல்கிறார்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்ற பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். மணிமேகலை திருக்குறள் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டார். ஆனால் என்ன சொல்கிறார்? திருக்குறளை சொல்லிவிட்டு தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்ற பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். பொய்யில்லாத புலவராக இருக்கிற தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த மெய்ப்பொருள் உரையை தேர்ந்து கொள் அப்படின்னு மணிமேகலையில் சித்திரை சாதனை சொல்கிறார். இப்போ இது தப்பு இல்லை. இப்போ தமிழ் விடுதலை இருக்குல்ல, அப்படியே திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் போல கிட்டத்தட்ட ஒரு 10 திருக்குறளை எடுத்து தமிழ் விடுதலை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். தப்பு இல்லை, நீங்கள் கீழே சொல்லிடணும் யார் சொன்னாங்கன்னு. ஆனால் இந்த திருக்குறள் எடுத்து மெய்ப்பொருளை பற்றி சொல்ல வந்தவர் பின்னாடி வந்த 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு நூல். அந்த நூலுக்கு பேர் அருங்கல செப்பு. அந்த நூல் என்ன செய்யுதுன்னா மொத்தம் 180 குறள் இருக்குது. அதில் 178வது குறள் இதை தூக்கி அப்படியே அவர் குறள் மாதிரி போட்டுக்கிட்டார். படிச்சுட்டே வந்தீங்கன்னா 178வது குறள் காமம் வெகுளி மயக்கம் இவை 3இன் நாமம் கெடக்கெடும் நோய். இது யார் பாடினது? திருவள்ளுவர் பாடினது. திருக்குறள் தெரியாத ஒருத்தர் படித்தா, ஓ அருங்கலச்செப்பு ஆசிரியர் தான் முதல்ல இந்த குறளை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் அவ்வளோ செல்வாக்கு திருவள்ளுவருடைய செல்வாக்கு என்னென்னா 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் எல்லா சமயம் சார்ந்த அறிஞர்களும் திருக்குறளை தலைமையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அதுதான் திருக்குறளுக்கு பெரிய சிறப்பு. எனவே தமிழுக்கு பெரிய சிறப்பு. உயிர் உடம்பு வச்செல்லாம் எழுத்து வச்சுருக்காங்க. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து எல்லாம் உயிர் உடம்பு, மெய் எழுத்து 18, 2 இதான் முதல் ஆதி முதல். அப்போ இது முதல் எது 30 எழுத்து.
இது ரெண்டையும் பெருக்கினா உயிர்மை எழுத்து 216. 216 முதல் எழுத்து 30, 200 கணக்கு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ கணக்கு பண்ணீங்க? 246. ஆயுதம் 1, 247. எல்லாம் உயிர் உடம்பை வச்சு. அப்புறம் நம்ம ஒலியை வச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம் கசரத்தபர வல்லினமாம் ஞனன மெல்லினமாம் இரள வள இடைனமாம் எல்லாம் தேகத்தை வைத்து உயிரை வைத்து எழுத்தை கண்டுபிடித்த தெய்வத்தமிழ். இந்த தெய்வத்தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அந்த தெய்வத்தமிழ் சொல்லுகிற மெய்ப்பொருளை காண வேண்டாமா? முயற்சி செய்துங்கள், உயருங்கள், உய்தி பெறுங்கள். வணக்கம்.